தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி களமிறக்கிய பாராளுமன்ற தேர்தல் 2024க்கான வெற்றி வேட்பாளர்களுடைய பட்டியலை தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் காண இருக்கோம். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெண் புலிகளோட பட்டியலை மட்டும்தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். கிட்டத்தட்ட 6 வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வரை அறிவிச்சிருக்காருங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேட்பாளர்களை சந்திக்கிற நேரத்தில் அறிவிக்கிறதால ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த குழப்பங்கள் களைவதற்காகத்தான் இந்த காணொலி. முதலாக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்த வெற்றி வேட்பாளர் யார் அப்படின்னா, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்காக தமிழ் முழக்கம் சாகுல் அமீது அவர்களுடைய மகளான பாத்திமா ஃபர்கானா அவர்களை விவசாய சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்கள வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ட்டு மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்க அத்தனை உறவுகளுக்கும் நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்காக தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக திருமதி தமிழ்செல்வி அவர்களை நிறுத்தியிருந்தாங்க. பேராசிரியர் அவங்க பல வருடங்களாக நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, களப்பணிகளில் எல்லாத்திலுமே கலந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பேராசிரியர் அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக பதிவு செய்கிறோம். அவர்களை தொடர்ந்து திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் சத்யா அவர்களை நிற்க வச்சுருக்காங்க. இளங்கலை படிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய பாராளுமன்ற தேர்தல் 2024க்கான வெற்றி வேட்பாளராக அவங்கள அறிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த சிலருக்கு தெரியாமல் இருந்தால் அவங்க இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுப்பாங்கிறது தான் பதிவு செய்கிறது. அதனைத் தொடர்ந்து கோவை பாராளுமன்ற தொகுதியில் கலாமணி அவர்களை விவசாய சின்னத்தில் இறக்கியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பாராளுமன்ற தொகுதியில் கன்னியாகுமரி இவர்களுக்கு அதிகபட்சமான ஆதரவு இப்போதுலேருந்தே பெருகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி தொகுதி முழுக்க முழுக்க காங்கிரஸ் இருந்த காலம் போயிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி எழுச்சி பெறக்கூடிய ஒரு நேரமாக வந்துடுது அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்க களப்பணியாளர்கள் தான். அவர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுட்டு மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை சேர்த்து அவங்கள வெற்றி வேட்பாளராக மாற்றணுங்கிறதையும் நாங்கள் இதில் சொல்லிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வெளிவந்திருக்குது அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் அப்சையா நஸ்ரீன் அவர்களை களமிறக்க அண்ணன் சீமான் அவர்கள் அடிப்படை மாற்றம் இல்லாமல் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாற்ற முடியாது. களமிறக்கிற அத்தனை பெண் புலிகளும் பார்த்திங்கன்னா எவ்வளவு வீரியமானவர்கள்ங்கிறது கட்சியில் இருக்க பலருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் நான் யாரை சொல்கிறேன்னா இந்த திராவிட சங்கிகள் மட்டும்தான். காரணம் என்னென்னா, இவ்வளவு வீரியமான படித்த பெண்களை நம்ம இறக்கி இருக்கும்போது கூட இவர்களை டம்மி வேட்பாளர்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நிறைய பேர் பதிவு செய்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய வெற்றிக்காக நம்ம இறங்கி வேலை செய்வோம். மண்ணுக்கும் மக்களுக்குமாக அவங்க இறங்கி வேலை செய்கிற அந்த இதுவை நம்ம மதிக்கணும். அதற்காகத்தான் இந்த காணொலி. களமிறங்கி இருக்கக்கூடிய அத்தனை பெண் புலிகளுக்கும் அன்பும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்து இந்த காணொலியை நிறைவு செய்திருக்கிறேன்.